10th and 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ உங்களோட பேப்பர் வேலேஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் வேலேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு முடியுது, எதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, அதே போல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னைக்கு வருது, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ 10th and 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ ஜாலியாக லீவ் டேஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11th எப்போயோ எக்ஸாம் முடிஞ்சு, 10th இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சு. ஸோ உங்களோட பேப்பர் வேலேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 27ஆம் முடிஞ்சு. ஸோ இந்த 11th எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இது எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே போல் 10th பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 28 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 15 முடிஞ்சு. ஸோ 10th பொறுத்தளவுக்கு எல்லா எக்ஸாமுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்ல மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்க வரோம். ஸோ உங்களோட பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ வந்து 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேப்பர் வேலேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் 21 இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேப்பர் வேலேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 மண்டே ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 30 வெனஸ்டே வந்து முடிய போகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 டேஸ் இருக்குது. இந்த 10 டேஸில் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து 8 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. இந்த 8 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு எல்லா பேப்பர்ஸுமே வந்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள ஒரு 14 to 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பேப்பர் வேலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ உங்களோட அஃபிஷியல் ஆன்சருக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. 10th பொறுத்தளவுக்கு எல்லாத்தோட அஃபிஷியல் ஆன்சருக்கையுமே இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ எல்லா ஆன்சருக்கையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் ஸ்டெப் மார்க் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்ப்போம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 19 மண்டே அன்றைக்கி ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ அந்த மே 19 பார்த்தீங்கன்னா 10th 11th 2 பேருக்குமே வந்து ஒரே நாள் தான் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்னும் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் தான் இருக்குது. இந்த 1 மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 11th ரிசல்ட் வந்துடும். ஸோ எல்லாருமே நல்ல மார்க் தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.